உங்களால் ஆன மட்டும் சமாதானமாயிருங்கள். இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் எப்பொழுதும் சமாதானமாக இருக்காது. சிலர் நம்மை காயப்படுத்துவார்கள். நாம் அவர்களை காயப்படுத்தினதாக சிலர் எண்ணுவார்கள். சிலர் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நாமும் சிலரை புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் தேவன் நம்மை சமாதானம் பண்ண அழைத்திருக்கிறார். சமாதானத்தை குலைக்க அல்ல. ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் வேதாகமத்தின் மூலம் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். நாம் சண்டையிடாமல் மன்னிக்க ஆயத்தமாய் இருப்பதாலும் ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தோடு இருப்பதாலும் நம் வாழ்வின் மூலம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். ஆனால் எல்லா நேரமும் மற்றவரோடு சமாதானமாக இருக்க முடிகிறதா? இல்லை. ஆனால் ஆண்டவருக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரோமர் 12:18 குறிப்பிட்டுள்ளபடி உங்களால் ஆன மட்டும் என்பதற்கு நாம் எப்பொழுதும் மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். ஆனால் மற்றவர் சமாதானமாய் இருக்க விரும்பவில்லை என்றால் நாம் அவர்களை விட்டு அமைதியாக விலகி இருக்க வேண்டும். சமாதானம் மற்றவர்களோடு இருக்க முடியாவிட்டாலும் அது உங்கள் முயற்சியாக இருக்கட்டும். ஜெபம். அன்புள்ள பிதாவே, என் வாழ்வில் சமாதானத்தை விரும்புகிற மனதை கொடுங்கள். யாருடனும் சண்டையில்லாமல் சாந்தமுடனும் அமைதியுடனும் நடக்க என்னை வழிநடத்தும். அதை உணர்ந்து முழுமையாக செய்ய உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். சமாதான காரணர் இங்கதானே.